பெண்களை கவர்றதுக்கு நான் சமூக வலைத்தளத்துல வந்து நிறைய போஸ்ட் எல்லாம் போடுறேன், எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்திருந்தது. இதுக்கு அவர் விளக்கம் தெரிவிச்சிருக்காரு. அவர் கொடுத்திருந்த விளக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, நான் சமீபத்துல பெண் ரசிகையிடம் வந்து பேசினேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உங்களோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். உங்க சமீபமா நீங்க வந்து நிறைய ஹிந்தி படங்கள் நடிக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை நான் வந்து ரொம்ப நாளாவே ஃபாலோ பண்ணிட்டு வரேன், நீங்க எனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. பேசினது மட்டும் இல்லாம அதுல வந்து ஒரு கிஸ்ஸிங் எமோஜியும் ஒரு ஹார்ட்டின் போட்ட எமோஜியும் வந்து அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப நெகிழ்ச்சியில மாதவன் அவர்கள் ரிப்ளை பண்ணியிருக்காரு. என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா, தேங்க்யூ சோ மச், காட் பிளஸ் யூ அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காரு. இந்த மெசேஜை அவங்க வந்து மாதவனுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சமூக வலைதளத்துல வந்து பகிர்ந்திருக்காங்க. அதே மாதிரி கிஸ்ஸிங் எமோஜியும் ஒரு ஹார்ட்டினையும் போட்டிருக்காங்க. அதை பார்த்து நான் நெட்டிசன்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாதவன் இந்த மாதிரி பெண்களை கவர்றதுக்காக சமூக வலைதளத்துல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வராரு அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு வந்து மாதவன் விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து சமூக வலைத்தளத்துல ரொம்பவே ஆக்டிவா கிடையாது. நான் வந்து ஏதாவது ஒரு படம் அப்டேட் வந்தாலோ இல்ல வேற யாராவது ஒரு படத்தை வந்து நான் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா மட்டுமே தான் நான் வந்து சமூக வலைத்தளத்தை யூஸ் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரியான ஃபேக் நியூஸை தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி விளக்கம் தெரிவிச்சிருக்காரு ஆர் மாதவன்.